இந்த முருகன் தருவதை நீ எக்காரணம் கொண்டும் வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. என் பிள்ளையே, அதிர்ஷ்டத்தை அள்ளித்தர வந்திருக்கின்றேன். என் பிள்ளைக்கு வேண்டியதை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன். உன் எதிர்கால வாழ்க்கைக்கான ஒன்றை தர வந்து இருக்கின்றேன். உன் மன விரும்பும் ஒருவரிடமிருந்து நீ கேட்ட விஷயத்தோடு வந்து இருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது நடப்பதையும் நடக்கப் போவதையும் பற்றி உன் மனம் குழப்பமடையாது. சில நேரங்களில் இந்த பிரச்சனை என்னை விட்டு போய்விட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும், இதை கட்டிக்கொண்டே எவ்வளவு நாளைக்கு நான் அழுது கொண்டு இருப்பது என்று உன் மனதிற்குள் தீராத வழிகளோடு இருந்து கொண்டிருக்கின்றாய். அந்த வழிகளின் முடிவில் என்ன செய்வது ஏது செய்வது என்றறியாது உன் மனம் இங்கு குழப்பமடைந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் உன்னிடம் சொன்னபடி உனக்கான வேலையை முடித்து தருபவன் இந்த முருகனாக இருக்கும்போது நீ எதை நினைத்தும் மறந்தாதே. என் பிள்ளையே, உனக்கானதை கொடுப்பதற்கு நான் தயாராகிவிட்டேன். நீ என்னை விட்டு வேறு எங்கும் செல்லாமலும் என்னை விட்டு விலகாமலும் எவ்வளவு துன்பத்திலும் என் மீது மாறா நம்பிக்கையோடு இருந்தாலே போதும். உன் வேலையை நான் முடித்து தருகிறேன். இனி என் குழந்தையிடம்தான் நான் நிரந்தரமாக இருக்கப் போகிறேன். உன் மனம் விரும்பும் ஒருவரிடம் இருந்து உனக்கான வெற்றி செய்தி வந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதுவும் நீ எதிர்பார்த்தது என்றால், மகிழ்வான தருணம் உனக்கானது என்றால் நீ எவ்வளவு மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பாய் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். உன் மனம் என்னும் ஒன்றில் என்னை நிலையாக வைத்துக்கொள். நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து உன் மனம் இங்கு பதற்றமடைந்து கொண்டு இருக்காதே. என் பிள்ளையே, எதையுமே சாதிக்க முடியும் என்று தன்னம்பிக்கையோடு நீ இருந்து கொண்டு இரு. மனதில் எந்த சலனமும் கொள்ளாது. உன் சலனத்தை விரைவில் சரி பண்ணுவேன். நான் செய்யும் அனைத்து செயலுக்கும் காரணம் உண்டு. நான் காரணமில்லாமல் உன்னிடம் சொல்வதும் இல்லை, செய்வதும் இல்லை. அதனால தான் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு. எல்லாம் உனக்கான வெற்றி வரும் வரை காத்து கொண்டு இரு என்று சொல்கிறேன். உனக்கு எந்த கெடுதலும் வராமல் இருக்கும் நான் இங்கு உன் வேண்டுதல்களை மட்டும்தான் சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன். என்னை மீறி, இந்த அப்பனை மீறி எதுவும் நடக்காது என்று உனக்கு தெரியும் அல்லவா? உனக்காக யார் இருக்கிறார்கள் இல்லை என்பதை நீ அறிந்து கொள்ளும் நேரம். ஆகையால்தான் சோதனை வந்து விட்டது என்று நீ வருந்துகிறாய். இந்த சோதனையின் வடிவிலே உனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் நான் புரிய வைத்தும் அறிய வைத்தும் செய்து கொண்டு இருக்கின்றேன். உனக்கு பிடித்தவென்றோ உன் கையை விட்டு இங்கு தவறிக்கொண்டே இருக்கின்றது என்று வருத்தப்படுகிறாய். நான் உனக்கான நேரத்தை வகுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். என் பிள்ளையே, நிச்சயம் உன் வாழ்க்கையில் மிகப்பெரும் மாற்றம் வந்து சேரத்தான் போகிறது. கலங்காதே. இந்த நிலைமையை கூடிய விரைவில் மாறத்தான் போகிறது. உடனே கூட மாறிவிடும். இதுதான் மாறுவதற்கான சரியான நேரமும் காலமும். அந்த மாறுதலுக்கான முடிவை நான் தர காத்திருக்கும் போது நீ யாருமில்லை என்று எண்ணிக்கொண்டு இருக்காதே. என் பிள்ளையை, பொறுமையாக முன்னேறு. உன் வெற்றி சிறிது காலம் தள்ளி கொண்டு போகிறதை தவிர நான் தரவில்லை என்று சொல்வதே கிடையாது. நீ காலம் முடிந்து விட்டது இவ்வளவுதானா என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றாய். எல்லாவற்றிலும் நான் உனக்கான வெற்றியை தருவதென்று உறுதியேற்ற பிறகு எதற்காக மனம் பதற்றமடைகிறாய்? நிச்சயம் நீ நினைத்ததை அடையத்தான் போகிறாய். கோபம் வேண்டாம். உனக்கு அதனால் ஒரு பலனும் இல்லை, பயனும் இல்லை. கோபப்பட்டால் எதிர்மறையான எண்ணங்கள் மட்டும்தான் உன் மனதிற்குள் இங்கு இருந்து கொண்டு இருக்கும். உன் எதிர்காலத்தை நீ வீணடிக்காது. எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முயற்சி செய். நீ விரும்பும் வேலையை செய்து கொண்டே இரு. உன்னுடைய இப்போதைய நிலைமைக்கு தீர்வு என்னுடைய நாமத்தை மட்டும் சொல்லிக் கொண்டே இரு. என் நாமம் உனக்கு மிக பெரும் வெற்றியின் ஏற்றத்தையும் தருவதற்காக காத்துக்கொண்டு இருக்கின்றது. அப்படி என்ன நாமம் என்று தானே கேட்கிறாய்? ஒன்றுமே வேண்டாம். என் பிள்ளையே, நீ உள்ள முருகி முருகா முருகா என்று கூப்பிட்ட அந்த குரலுக்கு நீ கண்மூடி முழிப்பதற்குள் உன் கண் முன்னே தோன்றி உனக்கான வெற்றியின் பயணத்தை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வருவதுதான். அதன்
பிடியிலிருந்து யாரும் தப்பித்து கொள்ள முடியாது. மற்றவர்களுக்கு கஷ்டம் ஒன்று என்று நினைக்கையில் உன் கரம்தான் முன்னாடி போய் நிற்கும் அவர்களின் கண்ணீரை துடைப்பதற்கு. ஆனால் உனக்கு ஒரு கஷ்டம் என்றவுடனே நீ சோகத்தின் உச்சிக்கு சென்று விடுகிறாய். எனக்காக யாரும் இல்லையே என்று எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய். ஒன்றை மட்டும் தெளிவாக்கிக்கொள், யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உனக்காக இந்த அப்பன் முருகன் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் உணர்ந்து கொள். நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து உன் மனம் பதற்றம் அடையாது. நீ மனதில் கண்ட நினைவுகளை எல்லாம் அங்கு பூத்தி கொண்டே இருக்கின்றாய். அது நடக்குமா, இது நடக்குமா, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனை என்று உன் மனம் புலம்பிக் கொண்டு இருக்கின்றது. என் குழந்தையே, உன் வெற்றியை கண்டு உன்னுடைய எதிரிகளை அச்சப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். உன் எதிரி அங்கே வெற்றியடைந்து விடுவாயோ என்று திட்டமிட்டு கொண்டிருக்கின்றாய். அவர்கள் மேல் இவ்வளவு நம்பிக்கை இருக்கும் போது உன்மேல் உனக்கு ஏன் நம்பிக்கை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றாய்? என் பிள்ளையே, நான் உன்மேல் நம்பிக்கை வைத்துதான் இந்த பொறுமையும் கடமையும் உனக்காக செய்து கொண்டிருக்கின்றேன். அதன் பிறகும் உறுதியாக நம்புவதை விட்டுவிட்டு ஏன் உன்மான் இங்கு தளர்ந்து கொண்டு இருக்கின்றாய்? என்னை நம்பி நீ முழுமையாக சரணடைந்து விட்டாய். அப்படி இருக்கும்போது அது யாராக இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கையில் மிகப்பெரும் ஏற்றத்தை தருவதற்காகத்தான் இந்த முருகனானவன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய கடமையிலிருந்து நான் இங்கு தவறப் போவதில்லை. உனக்கு கொடுத்த சத்தியத்திலிருந்து நான் விலகப் போவதே கிடையாது. ஆகையால் என்னப்பன் எனக்கு உதவி செய்வான், என்னப்பன் எனக்கு உதவி செய்ய வருவான் என்ற மனதில் நம்பிக்கையை மட்டும் வை. நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள் என் கண்ணே. யார் ஒருவர் பிறர் மீது குறை கூறிக்கொண்டும் குதர்க்கம் செய்து கொண்டும் இருக்கிறார்களோ அவர்கள் என் உள்ளத்தை துளைத்து கொண்டதற்கு சமம். அதனால் மற்றவர்கள் உன்னை குறை சொல்கிறார்கள், என்ன செய்தாலும் உன்னை கண்ணீர் வெடிக்க வைத்து விடுகிறார்கள் என்பதையெல்லாம் நீ நினைத்து கொண்டு இருக்காதே. எல்லாவற்றையும் பொறுமையோடு கடந்து கொண்டு பொறுமையோடு தாங்கிக் கொண்டு நீ என்னை அடைந்து விட்டு பார். நிச்சயமாக உன்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்துகிறேன் என்றுதான் அர்த்தம். உன் மனதிற்குள் என்ன இருந்தாலும் சரி, நீ என்ன நடந்தாலும் சரி, என்னிடத்தில் உனக்கான வெற்றியை தருவது முருகன் என்று மட்டும் சொல்லிப்பார். நிச்சயம் உன் பூஜைக்கான பலனை நீ விரைவில் அடையத்தான் போகிறாய். தாமதமாகிறது என்று எண்ணாதே. அந்த தாமதத்திலும் நீ பொறுமையோடு இருந்து என்னை மெய்சிலிர்க்க வைத்து விட்டாய். உன் எண்ணத்திற்கு மாறாக இங்கு எதுவும் நடக்காது. நீ எடுத்த செயலில் நீ மிகப்பெரும் வெற்றியைத்தான் அடையப் போகிறாய். என் பிள்ளையே, உன்னை ஒவ்வொருவரும் இங்கு ஒவ்வொரு விதமாக விமர்சித்து கொண்டு இருக்கின்றார்கள். அந்த விமர்சனங்களை எதிர்கொள்வதற்கே பெரும்பாடாக அல்லவா இருந்து கொண்டு இருக்கின்றது என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். அந்த விமர்சனங்கள் நாலாபுறமும் இருந்து வந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் அதிலிருந்து வெளியேறி வந்துவிட்டு உன்னை யார் என்று நிரூபிக்க வேண்டிய முயற்சியில் நீ இருந்து கொண்டு இருக்கின்றாய். அப்படி இருக்கும் பட்சத்திலே உனக்கான வெற்றி உன்னை தேடித்தான் வரப்போகிறது. என் தங்கமே, சதா நேரம் என் குழந்தைகளின் நலனை பற்றி மட்டும்தான் நான் யோசித்து கொண்டிருக்கின்றேன். எப்பொழுதும் உன் பாதுகாப்பை பற்றி தான் இங்கு நினைத்து கொண்டு இருக்கின்றேன். இனி ஏனும் நான் கலங்கடிக்கப் போவதில்லை. என்னுடைய திருநாமத்தை நீ சொல்லி கொண்டு இருக்கும்போது உன் வாழ்க்கையின் பொறுப்பினை நான் எடுத்துக்கொள்ள மாட்டேனா? எந்த ஒரு விஷயத்திலும் என்னை மட்டும் உறுதியாக தெளிவாக நிலையாக வைத்துக்கொள். பீதியை இந்த அப்பன் முருகன் நான் பார்த்து கொள்வேன். நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து உன் மனம் இங்கு பதற்றமடைந்து கொண்டு இருக்காதே. உனக்கு உன் கையில் எதை சேர்க்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றேனோ அதை சேர்ப்பதற்காகத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன். என் குழந்தைகளின் நல்வாழ்வுக்காகத்தான் நான் இங்கு உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நீயோ அவர் வரவில்லை, இவர் வரவில்லை என்று யோசிக்காதே. யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எனக்காக யார் இருக்கிறார்கள் என்பதை தாண்டி எனக்காக என்னப்பன் முருகன் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்பதில் மட்டும் உறுதியாகும் தெளிவாகும் இரு. நீ படும் துன்பமும் துயரமும் விரைவில் மாறத்தான் போகிறது. விரைவில் நீ மகிழ்ச்சியின் எல்லைக்குத்தான் போகப் போகிறாய். என் தங்கமே, நீ எதை நோக்கி பயணித்து கொண்டிருந்தாயோ
அந்த பயணத்தில் மிக பெரும் வெற்றியை அடையத்தான் போகிறாய். எங்கே செல்ல போகிறோம் என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே இந்த முருகன் வகுத்த பாதையில்தான் நீ சென்று கொண்டு இருக்கின்றாய் என்பதை நீ மறந்தும் மறுத்தும் விடாதே. உன்னும் வளர்ச்சியை நான் பார்க்கத்தான் போகிறேன். உன் ஆனந்தத்தை நான் பார்க்கத்தான் போகிறேன். நடப்பதையெல்லாம் பார்த்து உன் மனம் இங்கு பதற்றமடைந்து கொண்டு இருக்காதே. உன் மனதை கலங்கடித்து கொண்டு இருக்காதே. எவ்வளவு பெரிய செயலாக இருந்தாலும் சரி, உனக்காக உன் வெற்றியின் தருணத்தை தருவதற்கு வந்து கொண்டு இருக்கும் போது இனி எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும். நீ நினைக்கின்ற வேளையிலும் நினைக்கின்ற மாதிரி உனக்கான விஷயத்தை நான் நடத்தி தர காத்திருக்கும் போது அந்த வெற்றியை நீ நினைக்கத்தான் போகிறாய். எவ்வளவு பெரிய காரியமானாலும் இந்த அப்பன் முருகனை மட்டும் மறந்து விடாதே. நானே முன்னின்று நடத்துவேன். யாம் இருக்க பயமேன்.